வணக்கம். கலாம் ஆண்டு 5 நாள் 37 புதன்கிழமை நவம்பர் 20, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். பெருமைமிக்க இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் 75வது ஆண்டில் அதை மக்கள் சாசனமாக மலர வைக்கும் மகத்தான பணியின் தொடக்க விழா. கடலூர் மாவட்டம் அரங்கூர் ஊராட்சி சமூக நலக்கூடம். நாள் நவம்பர் 26 செவ்வாய்க்கிழமை. நேரம் பகல் சரியாக 11 மணிக்கு. உள்ளாட்சியை உயிர்ப்பித்து வரும் பேராசிரியர் பழனித்துறை அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார். மக்கள் அரசியல் துறை மாநில பொறுப்பாளர் திரு ஹக்கீம் இந்திய குடிமக்கள் கடமை பற்றி பேசுகிறார். இந்திய மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த அரசியலமைப்பு சாசனம் மக்களை சென்றடைந்ததா? இதை மக்கள் அறிந்து தெளிந்து பயன்படுத்தி இருப்பார்களேயானால் அறிவார்ந்த மக்களுக்கான அரசியலை கட்டமைத்திருப்பார்கள். அவர்கள் வேற்றுமைகளை கடந்து ஒன்றுபட்டு நிற்பார்கள். அனைத்து சமூக செயல்பாடுகளும் நிர்வாகமும் சரியாகவும் திறம்படவும் நடைபெற பொறுப்பேற்றிருப்பார்கள். அப்போது லஞ்சம் ஏன் கொடுக்கப் போகிறார்கள்? ஊழல் எப்படி செய்ய முடியும்? அவரவர்கள் பணியை மக்களுக்காக அல்லவா பொறுப்பாக செய்திருப்பார்கள். உதாரணமாக, நாட்டில் 2 அரசாங்கம் மத்திய மாநில மக்களுக்கு தெரியும். ஆனால் அதே போன்று 3வதாக அதற்கிணையான ஒரு அரசாங்கம் கிராம பஞ்சாயத்து என்பதும் அதை ஆள உரிமை படைத்தவர்கள் அந்த கிராம மக்கள்தான் என்பதும் அதற்கான அழகான களம் கிராம சபை என்பதும் அறிந்திருந்தால் கிராம சபையில் மக்கள் மனு கொடுப்பார்களா? அரசு நிர்வாக செயல்பாடுகளையும் எப்படி செய்தார்கள், அதன் விளைவுகள் என்ன என்று தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை ஒவ்வொரு பொறுப்பான குடிமக்களுக்கும் உண்டு என்பது எத்தனை நபர்களுக்கு தெரியும்? 75 ஆண்டுகளில் செய்ய தவறியதை இனிமேலும் தாமதிக்காமல் இந்திய அரசியல் சாசனத்தை மக்கள் நன்கு அறிந்து உணர்ந்த மக்கள் சாசனமாக மலர வைப்பதே நல்லோர் வட்டம் மக்கள் அரசியல் துறை எடுத்துள்ள இந்த மகத்தான விழா. நாட்டின் இன்றைய அவலங்கள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்க அரசியல் சாசனத்தை அறிந்து கொள்ள விழாவில் திரளாக கூடுவோம். நடைபெறும் இவ்விழா தமிழகத்திற்கே எழுச்சியை ஏற்படுத்த வாருங்கள் இணைந்து மக்களிடம் எடுத்து செல்வோம் என்று நல்லோர் வட்டம் அன்போடு அழைப்பதாக நல்லோர் அரசு இயல்கள பொறுப்பாளர் திரு அருள் பிரகாசம் தெரிவிக்கிறார். லட்சிய சமுதாயத்தில் உள்ளாட்சி நிர்வாகம் கோடங்கிபாளையம் வழிகாட்டுகிறது. பதவி காலத்தின் கடைசி நிகழ்விலும் கிராம சபை மூலம் உயிரோட்டமான திட்டங்களை நிறைவேற்ற முன் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் கோடங்கிபாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் திரு காவி பழனிசாமி. உள்ளாட்சிகள் தின விழா கிராம சபை கூட்ட அறிவிப்பு. நாள் 23/11/2024 சனிக்கிழமை. நேரம் காலை 11 மணி முதல். இடம் வள்ளுவர் திடல், கொங்கு வேளாளர் திருமண மண்டபம், காரணம்பேட்டை. சிறப்பு பொருள்கள். 1. உள்ளாட்சிகள் தின விழா படக்காட்சி காணொளி. 2. செம்மை இல்லம் பற்றிய விளக்க காணொளி. நமது ஊராட்சியில் நல்லூர் வட்டத்தின் செம்மை இல்லம் திட்டம் செயல்படுத்துதல் பற்றிய விளக்கம். 3. சிறப்பாக செயல்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள், ஊராட்சி பணியாளர்கள், பொது சேவையில் உள்ளோர், சுய உதவி குழுவினர்கள் ஆகியோருக்கு பாராட்டு. 4. திடக்கழிவு மேலாண்மை திட்டம் செயல்படுத்துதல். களப்பயணம் சென்று அறிந்தும் கேட்டும் வருதல், செயல்பாட்டுக்கு கொண்டு வருதல். 5. அரசால் வழங்கப்படும் பொருட்கள் அஜெண்டா பற்றிய விளக்கம். 6. ஊராட்சியின் எதிர்கால திட்டங்கள் பற்றி கலந்துரையாடல். திடக்கழிவு மேலாண்மை சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், திரவ கழிவு மேலாண்மை கிரே வாட்டர் மேனேஜ்மெண்ட், தூய்மை கோடங்கிபாளையம் இயக்கம், கிளீன் கோடங்கிபாளையம் மூவ்மெண்ட், பசுமை கோடங்கிபாளையம் இயக்கம், கிரீன் கோடங்கிபாளையம் மூவ்மெண்ட். 7. குழந்தைகள் மேம்பாடு, இளைஞர் மற்றும் மகளிர் மேம்பாடு, பாலர் சபை, இளைஞர் சபை, மகளிர் சபை எதிர்கால செயல் திட்டங்கள் பற்றி விவாதித்தல். 8. கோடங்கிபாளையம் ஊராட்சியில் தமிழ்நாடு அரசின் நிலத்தடி நீர் செறிவூட்டல் திட்டம் செயல்படுத்துதல், நமது முன்னெடுப்புகள்.
கோடங்கிப்பாளையம் ஊராட்சியின் அனைத்து பொதுமக்களும் கலந்து கொண்டு ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் வழங்குமாறு அன்புடன் அழைக்கும் காவி பழனிசாமி, தலைவர், செயல் அலுவலர், கோடங்கிப்பாளையம் ஊராட்சி மற்றும் அனைத்து வார்டு உறுப்பினர்கள். இவ்வாறு அறிக்கை வெளியிட்டு லட்சிய சமுதாயத்திற்கு வலு சேர்த்து வரும் காவி பழனிசாமி அவர்களுக்கு கிராமக்கள பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறார். தஞ்சையில் நல்லூர் வட்டத்தின் நேரடி வார கூடுதல் தொடக்கம். நவம்பர் 20 இன்று தஞ்சாவூரில் முனிசிபல் காலனியில் நல்லூர் வட்டம் சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பிற்கு ஓய்வு பெற்ற வங்கி ஊழியரும் இயற்கை வாழ்வியலை தமது குடும்பத்துடன் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வரும் திரு சோமசுந்தரம் ஏற்பாடு செய்திருந்தார். இன்று நல்லூர் வட்டத்தை முழுமையாக அறிந்து கொண்டு இனி வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு தொடர்ந்து சந்திப்பதென முடிவு செய்யப்பட்டது. இந்த வார கூடுதலுக்கு இயற்கை விவசாயி திரு சிவானந்தம் மகிழ்ச்சியோடு பொறுப்பேற்றுள்ளார். சமூக களப்பணியாக தகவல் அறியும் உரிமை சட்டம், ஒருநாள் பயிற்சி மற்றும் குப்பை மேலாண்மை ஆகியவற்றினை முன்னெடுக்க ஆலோசிக்கப்பட்டது. இன்றைய இந்த சந்திப்பில் இயற்கை விவசாயம், குடியிருப்போர் நல சங்கம், இயற்கை வாழ்வியல், தகவல் அறியும் உரிமை சட்டம், பணிக்கு செல்வோர் ஆகிய 5 துறைக்கான ஆர்வலர்கள் இருப்பது தெரியவந்தது குறிப்பிடத்தக்கது. இல்லம் தேடி உள்ளம் நாடி சந்திப்பு திருச்சியில். நவம்பர் 20 இன்று திருச்சி நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு நபில சுப்பிரமணியம் அவர்கள் இல்லம் தேடி உள்ளம் நாடி சந்திப்பில் திரு வேலுச்சாமி, ராஜராஜேஸ்வரி, கவிஞர் ஜெயச்சந்திரன், ஏழுமலை ஆகியோருடன் நல்லூர் வட்டம் பற்றிய விரிவான அனுபவங்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டது. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.